கொஞ்சம் குறி தவறி போச்சு. எதையும் தட்டி பறிக்கிறதுல தம்பிக்கு ரொம்ப ஆசை. ஓம் பழக்கம் தானே கண்ணா. சாட்டை இல்லாம நீ தோட்டத்துக்கு வந்ததே இல்லையே. ராதா கூந்தல்ல இருக்கிற மலர்களை சாமர்த்தியமா பறிப்பியே, ஞாபகம் இல்ல? ஆமா அத்தா, சின்ன வயசுல இதே தோட்டத்துல நாம 2 பேரும் விளையாடும் போது நான் மலர்களை பறிச்சு என் தலையில வச்சுக்குவேன். நீங்க மலர்கள் கசங்காம என் மேலையும் படாம சாட்டையாலேயே பூவை பறிப்பீங்களே. சாட்டைக்கும் பூவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ கண்ணனுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அதிர்ச்சியில இருந்து திரும்பின அத்தானுக்கு எத்தனைதான் ஞாபகம் இருக்க முடியும்? உன்னை தன் காதலிங்கிற ஞாபகம் இருக்குல்ல? ராதா, சாமர்த்தியமா பேச வேண்டாம். விஷயங்களை மறந்துடலாம், ஆனா கத்துக்கிட்ட வித்தைய மறக்க முடியாது. அதுக்காக இப்ப நான் ஒரு பரீட்சை பார்க்க போறேன். நீ பாடி ஆட கண்ணை இந்த சாட்டையால உன் கூந்தல்ல இருக்கிற மலர்களை பறிக்கணும். கண்ணை இதை மறுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். விஸ்வம், இது என்ன விஷ பரீட்சை? விஷ பரீட்சை இல்ல, வேஷத்தை புரிஞ்சுக்கிற பரீட்சை. பிடி சாட்டை. விஸ்வம், ஏன் தயங்குறீங்க? சபாஷ், காதலியை துணிஞ்சிட்டா. சாட்டையை பிடி, சாமர்த்தியத்தை காட்டு. நான் 1 2 3 சொன்னதும் ராதா மேல சிறு காயமும் படாம நீ இந்த மலர்கள் எடுக்கணும். எங்க? பயப்படாதீங்க அத்தா, சந்தேகப்படுறவங்களுக்கு சாட்டை அடி கொடுங்க.
இப்போது உங்க சந்தேகம் தீர்ந்ததா? பரீட்சை முடிஞ்சதா?